இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மத கஜ ராஜா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 12 வருஷம் கழிச்சு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல சக்க போட்டுருக்கு. ரொம்ப காமெடியான படம்னு சொல்லலாம். தலைவன் க்ரோன் அப்ஸ் படத்தை பார்த்திருக்காரு. அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேத்திரலான்ற மாதிரி தான் தேத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ளேயே வருவாங்க. இருந்தாலும் ஓவராலா நல்ல காமெடி படம்னு சொல்லலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட டீம்ல மொத்தமா 4 பேர் இருப்பாங்க. ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அவர் எப்படியாவது ரேஸ்ல ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாரு. இந்த மாஸ்டரை பிடிக்காத வேற ஒருத்தர் இருக்காரு. எப்படியாவது நம்ம பசங்களை தான் ஜெயிக்க வைக்கணும், அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. 2 பேருமே சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில 2 பேருக்குள்ளேயும் பகலாம் இருக்கும். ஹீரோவோட மாஸ்டர் இருக்கார்ல, எப்படியாவது ஜெயிச்சிருங்கன்ற மாதிரி இந்த 4 பேர்கிட்டயும் சொல்றாரு. இது ரிலே ரேஸா தான் இருக்கும். இப்ப ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோவோட டீம்ல இருக்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பக்கத்து டீம் பையனோட கண்ணாடியை எடுத்துறாரு. அதனால அந்த பையன் கொஞ்சம் லேட்டா தான் ஓட ஆரம்பிக்கிறான். இதனால ஹீரோவோட டீம் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. கடைசியா ரேஸ் முடியும் போது ஹீரோவோட டீம் தான் ஜெயிக்கிறாங்க. பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா தோத்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ ஜெயிச்சார்ல, அதனால ஹீரோவோட டீமுக்கு கப்பலாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப 20 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ டீம்ல கல்யாணம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அந்த கல்யாணத்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஜட்ஜ் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கல்யாணம் இருக்கார்ல, நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன்ற மாதிரி தான் பொண்ணு கேட்டு வந்திருப்பாரு. டிராவல்ஸ் வச்சிருக்காரா, அப்ப கல்யாணம் பண்ணி தந்துடலான்ற மாதிரி மாமியார் கல்யாணம் பண்ணி தந்திருப்பாங்க. அமரர் ஊர்தி மாதிரி தான் 4-5 வண்டியை வச்சு இவர் ஓட்டிட்டு இருப்பாரு. பின்னாடி தான் இதெல்லாம் தெரிய வரும். அதனால தான் டைவர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு வேலை தானே, அப்புறம் என்னன்ற மாதிரி ஜட்ஜ் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இப்ப மேற்கொண்டு மாமியார் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு நிறைய மாத கர்ப்பிணியா இருப்பாங்க. பிரசவ வலி வந்துருது. இவர் ஆட்டோ பிடிச்சு கூட்டு போகாம இவரோட வண்டியில கூட்டு போறாரு. மாமியார் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா இவரோட வண்டியிலேயே கூட்டு போறாரு. போற வழியிலேயே குழந்தை பிறந்துரும். எல்லாருமே அமரர் ஊர்தியில பிறந்த குழந்தைன்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஃபேமிலிக்கு அவரால் ரொம்ப கெட்ட பேர்லாம் வரும். அதனால தான் டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கல்யாணுக்கு குடும்ப லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை போகுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2வது ஃப்ரெண்ட் நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. ஏதோ ஒரு கேஸ் விஷயமா இவர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு போல. சாரி சார், எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரிலாம் லாயர் சொல்றாரு. பரவாயில்ல விடுங்க, நீங்க முடிஞ்ச ட்ரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இப்ப 3வது நபரை காட்டுறாங்க. இவர் பேரு சண்முகம் அப்படின்றது. வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு தெரியல, தூக்கு மாட்டி சாவலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க 3 பேருக்குமே போன் கால் வருது. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தான். மாஸ்டரோட பொண்ணுக்கு கல்யாணம் போல, நீங்க எல்லாருமே கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஹீரோ கிட்ட தகவலை குடுத்துட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கொடுத்தாச்சு, நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரி மாஸ்டர் சொல்றாரு. இப்போ ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. தீப்பொறி ஆறுமுகம் அப்படின்ற வேற ஒரு ரவுடி கூட இவருக்கு பிரச்சனை இருக்கும். அவன் பஸ்ல போயிட்டு இருக்கான். அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த தீப்பொறி ஆறுமுகத்தை காப்பாத்துறது ஹீரோவோட அப்பா வேலையா இருக்கும். சார் காப்பாத்த போலியான்ற மாதிரி ஆளுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னோட பையன் பாத்துப்பான்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பஸ் நமக்கு காட்டுறாங்க. அந்த பஸ்ல தான் ஹீரோயின் மாதவி போயிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா தான் தீப்பொறி ஆறுமுகம் நமக்கு தெரிய வருது. தீப்பொறி ஆறுமுகத்தை காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பதான் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைமா இவர் பாக்குறாரு. தீப்பொறி ஆறுமுகம் யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினோட அப்பான்னு தெரிய வருது. காப்பாத்தணுன்றதுக்காக இவர் பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாரு. இப்ப பின்னாடி ரவுடிங்க இருக்காங்கல்ல, இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருமே பஸ் மூலியமா அவங்க வண்டியெல்லாம் இடிச்சு தள்ளுறாரு. அதை தாண்டியா ரவுடிங்க பஸ்ஸுக்குள்ள எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. இந்த தீப்பொறி ஆறுமுகத்தையும் பொண்ணையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த ரவுடி இருக்காங்க வேற ஒரு இடத்துல இவரை லாக் பண்றான். இப்ப ஹீரோவும் தடுத்து அந்த ரவுடி கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரையும் நல்லபடியா காப்பாத்திடுறாரு. இவர் பயங்கரமா சண்டைலாம் போட்டார்ல, அதனால மாதவி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்ப 2 பேருமே ஜாலியா இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, உங்க அப்பாவை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி தெரியுது, இவரை போய் ரவுடின்னு சொன்னாங்களே நம்ப முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி மாதவி சொல்றாங்க. ஆக்சுவலா வேற 2 பேர் தான் அந்த ரவுடியோட இடத்தை கொளுத்தணும்னு நினைப்பாங்க. அப்பா அந்த வழியா வருவாரு. தீப்பெட்டி வேணுமான்ற மாதிரி தீப்பெட்டியை உங்களுக்கு தந்திருப்பாரு. இவங்க என்னடா குடிசையை கொளுத்தி விட்டுருப்பாங்க. அந்த பிரச்சனையில தேவையில்லாம அப்பா மாட்டிருப்பாரு. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. சரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி ஹீரோட அப்பா நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அப்பா போற வழியில திரும்பி அட்டாக் பண்ணிட்டா பிரச்சனை, கொஞ்ச நாள் நம்ம வீட்லயே வச்சு பார்த்து போன்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் நல்லதுக்கு தான், நம்ம வீட்லயே வச்சு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோயின் வீட்ல இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுருப்பாரு. ஹீரோயின் வீட்ல இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க கிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஹீரோவை நினைச்சு வெக்கப்பட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பாவும் நினைக்கிறாரு. ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் அப்பா இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாரு. கல்யாணத்துக்காக தான் நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காங்க போலன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. என்கிட்டயும் கேட்க மாட்டீங்களா, நான் தானே பொண்ணோட அப்பான்ற மாதிரிலாம் பேசுறாரு.
இது உன் பொண்ணுக்கு என்னோட பையனை தரதுக்காக பேசிட்டு இருக்குமா? உன் பொண்ணுக்கு நான் எப்படா தருவேன்? நீயே ஒரு ரவுடின்ற மாதிரிலாம் சண்டை போடுறாங்க. உங்க பையன் என்னோட பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் ஆறுமுகம் சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்ப்பா, நம்ம கிளம்பலான்ற மாதிரி ஹீரோனும் அப்பாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்பதான் நடந்ததை பத்தி அப்பாவும் பாட்டியும் சொல்றாங்க. நான் அந்த பொண்ணை லவ் தான் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. அவங்க அட்ரஸ் எங்கன்னு கூட தெரியாது, எங்கன்னு போய் தேடுறதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கல்யாணம் இருக்கார்ல, ஃபேமிலியோட மாஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் தரதுக்கு சம்மதிச்சிருப்பாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஒய்ஃபும் மாமியாரும் சேர்ந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. ஏண்டா உங்களுக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி இவர் கோவமா காரை விட்டு இறங்குறாரு. பார்த்தா இவரோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அட பாவீங்களா, நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப 3 பேரோட ஃபேமிலியும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிய வருது. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்கல்ல, அதனால சந்தோஷமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் இருக்கார்ல, நான் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டேன்ல, அவர் கூட சமாதானம் ஆயிட்டேன், என் பொண்ணு அவரோட பையனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல விஷயம்ன்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க நினைக்கிறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாம் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, பசங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கொஞ்ச நாள் வெளியே ஜாலியா ஆடுங்கடா, இந்த கேம் எல்லாம் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி கேம் எல்லாம் கட் பண்ணிடுறாரு. பசங்க எல்லாரையும் வெளியே தூக்கிட்டு வந்துடுறாரு. அங்க ஃபால்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதுல குளிக்க வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்க வீட்டுக்கிட்ட வேற ஒரு கார் வருது. மாயான்ற ஒரு பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வாசல் கிட்ட வரும்போது கார் ரிப்பேர் ஆயிருது போல. மாயாவும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மாயா பார்க்க அழகா இருக்காங்கல்ல, இவங்க 3 பேருமே பயங்கரமா சைட் அடிக்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு மாயாவும் இவங்களை பார்த்து ஆய் சொல்றாங்க. இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே ஆய் சொல்றாங்க. பார்த்தா அவங்க ரமேஷை பார்த்து தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வருது. என் ஒய்ஃபோட தங்கச்சிடா இவ, பேரு மாயான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. மாயா பசங்க விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாங்கல்ல, இவங்களுமே தண்ணியில போய் குளிக்கிறாங்க. மாயா குளிச்சிட்டு இருக்கிறத இவங்க 3 பேருமே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ரமேஷ் பயங்கரமா கோவப்படுறாரு. நீ குளிச்சது போதும் கிளம்புன்னு சொல்றாரு. இப்ப மாயா நடந்து போறாங்க. நடந்து போறதையும் இவங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்தோம் ரமேஷ் டென்ஷன் ஆகுறாரு. நீ முன்னாடி போகாத, நாங்க முன்னாடி போறோன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கூட இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, ரிவர்ஸ்ல நடக்கிறாங்க. மாயாவை பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்கு ஒரு 4 பேர் வந்து ஹீரோவோட டீம் கிட்ட கெலாட்டா பண்றாங்க. ஹீரோவும் யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல தோத்து போனாங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்காங்க. திரும்பி நம்ம ரேஸ் ஓடலாம், ஏன்னா அந்த வாட்டி நீங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சமயம் கிடைக்கும் போது ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. கல்யாணம்னு மாஸ்டர் பொண்ணு சந்தோஷமா தானே இருக்கணும், ஆனா மாஸ்டர் பொண்ணு ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப மாஸ்டரோட பொண்ணு வேற ஒரு பையன் கிட்ட பேசுறாங்க. அந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்றது இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. யார் இந்த பையன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு சொந்தக்காரர் கூட சேரலாம் நினைச்சார்ல, அது நம்மளால கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பொண்ணு லவ்வ விட்டு தந்திருப்பாங்க. இதெல்லாம் மாஸ்டருக்கும் ஒய்ஃபுக்கும் இவர் புரிய வைக்கிறாரு. மாஸ்டர் பொண்ணோட விருப்பம் தான் என் விருப்பம், நான் எப்படியாவது அவங்க கிட்ட பேசுறேன், என் பொண்ணு விருப்பப்பட்டபடியே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரமேஷ் ரூம்ல இருந்து பலார்னு அடிச்ச மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ரமேஷ் ஒய்ஃப தான் அடிச்சிருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஒய்ஃப் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அதை தொலைச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இவங்க தானே புதுசா வாங்கி தரணும், அதனால தான் ரமேஷ் ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. ஆனா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் தடுக்கிறாங்க. ஹீரோ அவர் போட்டிருக்க செயினை கழட்டிடுறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸுமே வச்சிருக்க நகையெல்லாம் கொஞ்சம் தராங்க. இதை வச்சு எப்படியாவது நீ வாங்கி தந்துரு, எப்படியாவது பிரச்சனையை முடின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் அந்த ஒய்ஃபுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, பக்கத்து வீட்டுல தந்தாங்கல்ல, அது ஒரிஜினல் நகை இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தர தேவையில்ல, அதனால நகையெல்லாம் திரும்பி தரலாம் ரமேஷ் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ வேணான்னு மறுத்துறாரு. உன் ஒய்ஃப் தான் அந்த நெக்லஸ் வேணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, உண்மையிலேயே நெக்லஸ் வாங்கி தந்துருன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஆசைப்பட்ட பையன் கூட கல்யாணம் ஆக போதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா ஏற்கனவே உட்காந்துட்டு இருந்த மாப்பிள்ள தான் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இப்ப மாஸ்டர் ஒய்ஃப் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. என்கிட்ட எதையும் கேட்காது அப்படின்ற மாதிரி மாஸ்டரோட ஒய்ஃப் சொல்றாங்க. மாஸ்டர் எங்கன்னு தேடி பார்த்தா மாஸ்டர் இங்க இல்லவே இல்லன்னு தெரிய வருது. ஏதோ பிரச்சனையா இருக்கு, நம்ம சால்வ் பண்ணோம், இங்க பாம்பு இருக்குன்ற மாதிரி வேணும்ட்டே ஒரு வதந்தியை பரப்பி விடுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மத்தவங்க காதுல பாம்பு இங்க இருக்குன்ற மாதிரி பரப்பி விடுறாங்க. இது பாம்பான்ற மாதிரி எல்லாருமே பயந்து ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க. அதனால இந்த இடத்துல லைட்டா கெலாட்டா மாதிரி ஏற்படுது. மாயா பயத்துல என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ மேல ஏறிடுறாங்க. பாம்பெல்லாம் கிடையாது, முதல்ல இறங்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி மாயாவை இறங்க வச்சிடுறாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரி கல்யாணம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஒய்ஃபை எப்படியாவது நம்ம ஏற வச்சிடலாம் நினைக்கிறாரு. ஒய்ஃபுமே இப்ப பயந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வான்ற மாதிரி இவர் கையெல்லாம் நீட்டிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் வரதுக்குள்ள மாமியார் இவர் மேல ஏறிடுறாங்க. ஒய்ஃப் ஏறுவான்னு பார்த்தா மாமியார் ஏறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவரை இறக்கி விடுறாரு. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது மாப்பிளைக்கு லைட்டா டவுட் வருது. ஒருவேளை மாஸ்டர் அங்க இருந்து காப்பாத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மாஸ்டரை இவங்க தான் கட்டி வச்சிருப்பாங்க போல, பார்க்கலாம் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா இன்னமும் மாஸ்டர் அந்த இடத்துல தான் கட்டப்பட்ட மாதிரி இருக்காரு. இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணிருப்பாங்க. இப்ப இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த மாப்பிளையோட ஆளுங்களும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோ தனியாலாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க மாஸ்டரை காப்பாத்திடுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு லவ் பண்ணாங்கல்ல,
இருக்கார்ல அந்த பையனையும் காப்பாத்திடுறாரு. இப்ப கல்யாணம் பண்ணலாம் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப கூட பையனோட அப்பா ஏத்துக்க மாட்டேன்னு பிரச்சனை எல்லாம் பண்றாரு. இங்க ஒரு சண்டை ஏற்படுது. ஹீரோ இருக்கார்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரையும் தாலி எல்லாம் கட்ட வைங்கன்னு சொல்றாரு. இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல தாலியை கட்டிடுறாங்க. ஹீரோவும் நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடக்க வச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே கிளம்பலான்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஒரு திருடன் நகையை எடுக்கலான்னு வரான். அதுக்குள்ள ஆளுங்க பாத்துறாங்க. அதனால கல்யாணோட ஒய்ஃப் மேல இவன் கத்திய வச்சிடறான். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, நான் இங்க இருந்து தப்பிக்கணும்னா இவங்களை கூட்டு போறேன், பாதியில விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா கல்யாணம் இருக்கார்ல என் ஒய்ஃப் எல்லாம் கூட்டு போக விட மாட்டேன், என்ன மீறி உன்னால கூட்டு போக முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவ்வளவு அன்பு வச்சிருக்க புருஷனை நான் பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி இந்த திருடன் சொல்றான். இப்ப சட்டுன்னு இவங்களை பிடிச்சு தள்ளி விட்டு இங்க இருந்து ஓடிடுறான். அப்படி தள்ளி விடும் போது இவங்க கல்யாணம் மேல எல்லாம் விழுந்துடுறாங்க. கல்யாணம் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, இவரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. இதனால ஒய்ஃபோட மனசு இந்த இடத்துல மாறிடுது. திருடனா ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கும். இப்ப கல்யாணம் இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. கல்யாணத்தை இவங்க புரிய வச்சிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து கல்யாணம் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை ஹீரோ கவனிச்சிருப்பாரு. உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாரு. முன்கூட்டியே இதை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்னு கல்யாணம் கேட்கிறாரு. சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா சொதப்பிருப்ப, இவ்வளவு நேச்சுரலா நடந்திருக்காது, அதனால தான் சொல்லாம இருந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம்னு நினைப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் சுத்திட்டு போனா என்னன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனால அடுத்த கொஞ்ச நாள் இந்த ஊர்லயே இருக்கலாம்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ரேஸ்க்கு வரணும்ன்ற மாதிரி கூப்பிட்டாங்கல்ல, இவங்க கிட்ட கேட்காமயே ரேஸுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாங்க. சரி ரேஸை ஓடிடலான்ற மாதிரி இவங்க 4 பேருமே முடிவு பண்றாங்க. போன வாட்டி கல்யாணம் தான் கண்ணாடியை தட்டி விட்டு ஏமாத்தி ஜெயிச்சிருப்பாரு. இந்த வாட்டி தட்டி விடலான்னு பார்த்தா அவர் உசாரா இருக்காரு. சரி நேர்மையாவே ரேஸை ஓடலான்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட டீமை விட அவங்க டீம் தான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ கிட்ட வந்தோன்னா ஹீரோ செம்ம வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா எல்லாருமே அந்த ஊரை சேர்ந்த 4 பேர் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இதனால ஹீரோவும் விட்டு கொடுத்துடலாம் நினைக்கிறாரு. ஹீரோ விட்டு கொடுத்ததுனால அந்த டீமை சேர்ந்தவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோ விட்டு தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த டீம் எட்டுக்கு தெரியுது. அவருமே பார்வையிலேயே நன்றிலாம் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ விட்டு தான் கொடுத்துருக்காருன்றது மத்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியுது. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லடா அவனுங்க தான் இந்த ஊர்ல இருக்க போறாங்க, ஏற்கனவே தோத்ததை நினைச்சு இத்தனை வருஷம் ஃபீல் பண்ணிருக்காங்க, திரும்பி அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ அடுத்தவங்க பிரச்சனைக்கே ஹெல்ப் பண்றாருல, நம்ம பிரச்சனைக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு இப்ப ரமேஷே இவரோட பிரச்சனையை சொல்றாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் சப் கலெக்டரா வேலை பார்த்திருப்பாரு. ஆனா அந்த வேலையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல போலி மருந்து ஏற்பாடு பண்றாங்கன்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைச்சிருக்கும். இவருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த இடத்த பூட்டி சீல் வச்சிருப்பாரு. இது விஸ்வநாத் அப்படின்ற ஒரு பெரிய ஆளோட இடம் சார், தேவையில்லாம கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் விஸ்வநாத் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதெல்லாம் இவரு கேட்க மாட்டாரு, பூட்டி சீல வச்சிருக்காரு. இவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்ற மாதிரி மாட்டி விடணும்ன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி மாட்டி விடுறாங்க. இவர் உண்மையில லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாரு, அவனுங்க தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடுறாங்க. அந்த கேஸ்ல இவருக்கு வேலையே போயிருக்கும். இங்க வரதுக்கு முன்னாடி சண்முகம் சூசைட் பண்ணிக்கலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பதான் சண்முகத்தை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நெசவு தொழில் இவரோட கிராமத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க. மீடியம் பர்சனா இருக்கவன் நிறைய காசு அடிச்சிருவான். அதனால நம்மளே சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி சண்முகம் சொல்லியிருப்பாரு. சேர்ந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. வேற ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதுக்காக ஒரு குடவுன்ல இவங்க வச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த குடவுன் எரியப்பட்டிருக்கும். எல்லா சரக்குமே வேஸ்ட் ஆயிடும். அதனால எல்லாருமே இப்ப கடன்ல மாட்டிட்டு இருக்காங்க. ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் சீல் வச்ச மருந்து மாட்டக்கூடாதுன்றதுக்காக அவனுங்க எரிச்சு விட்டாங்க, அதுக்கு பக்கத்துல தான் நீ சொல்ற குடவுனும் இருக்கு, அந்த மருந்தை எரிக்கும் போது தான் உன் குடவுனும் எரிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு விஸ்வநாத் தானே காரணம், எப்படியாவது விஸ்வநாத் கிட்ட இருந்து காசை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் விஸ்வநாத் எப்பேற்பட்டவன்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்தோட சிஎம் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல இவரை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பெரும்பான்மையான ஆட்களை வச்சிருந்தா தானே சிஎம் போஸ்டிங்ல இருக்க முடியும். இப்ப பெரும்பான்மையா சிஎம் இழந்துட்டாருன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய ஆளுங்க இவரை விட்டு போயிருக்கிறது தெரிய வருது. இதுக்கெல்லாம் அந்த விஸ்வநாத் தான் காரணம்ன்றதும் தெரிய வருது. இப்ப சிஎம்ஏ நேரடியா விஸ்வநாத்தை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன், அதுக்கு இப்படியா பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. கோவம் வந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி விஸ்வநாத்தும் சொல்றாரு. அவன் சிஎம்ஏ அலைய விடுறவன், அவன் கிட்ட பிரச்சனை வேணான்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கைய வச்சிட்டான்ல, அவனை விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரி ஹீரோ மட்டும் கிளம்புறாரு. இப்ப ஹீரோ மணிவண்ணன் கூட தான் ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. மணிவண்ணன் கிட்ட விஸ்வநாத் வீட்டுக்கு போகணும்னு கேக்குறாரு. அவன் வீட்டுக்கு போகணுமா, என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாரு. கொடுத்த காசை வாங்குறதுக்காக போக போறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு மணிவண்ணன் சொல்றாரு. உள்ள வந்து பாருங்கன்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு வந்துடுறாரு. நீங்க பண்ண விஷயத்தினால என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வேலையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு 52 லட்சம் ரூபாய் லாஸ் ஏற்பட்டிருக்கு, இந்த காசை தந்துருங்க, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமான்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வராங்க. இவரும் தடுத்து பயங்கரமா அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த வில்லன் கவனிச்சிட்டு இருக்கான். வில்லா இருக்கான்ல, 52 லட்சம் ரூபாய் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நான் ஈஸியா தந்துருவேன், ஆனா நீ இவ்வளவு தூரம் விளையாடிட்டல, நான் தரமாட்டேன்டா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
சரி பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மணிவண்ணனும் இவரை பத்தி எல்லாம் கேக்குறாரு. இவருமே இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா ஒரு பொண்ணு லவ் பண்ண, அந்த பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே இந்த சென்னையில தான் இருக்கா, நான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது அவளையும் பார்த்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கவலைப்படாதப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, உன் விஷயத்துல நல்லது மட்டும் தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க வந்துட்டு இருக்கும்போது போலீஸுங்க இருக்காங்கல்ல, திடீர்னு ஒரு இடத்துல ஆட்டோவை மடக்குறாங்க. போலீஸுங்களே கஞ்சா வச்சு எடுக்கிற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்காக விஸ்வநாத் நேரடியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா நினைச்ச, என்கிட்ட ஈஸியா நீ சண்டைக்கு வந்துடலாம் நினைச்சியா? நீ வீட்டை விட்டு கிளம்பி 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே உன்னை லாக் பண்ணி உட்கார வச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன எதிர்க்கணும்னு நினைச்ச, என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்க குத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இங்க இருந்து கிளம்பினா தானே விஸ்வநாத் கூட மோத முடியும். அதனால மணிவண்ணன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சார் நான் அப்ரூவரா மாறுறேன், இவனுக்கும் இந்த கஞ்சாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் தான் கஞ்சாவை எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி பண்றீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. தம்பி நீ போய் அவனை சமாளிச்சுக்கோப்பா, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் இவ்வளவு சொல்றதுனால ஹீரோவும் சரின்ற மாதிரி விட்டுட்டு கிளம்புறாரு. இவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. ஹீரோவும் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போனோம் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளோட சைக்கிள்ல தான் வந்துட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டரே அவனுக்கு தான்ப்பா சப்போர்ட், நீ கவனமா ஊர் போய் சேருன்ற மாதிரிலாம் அந்த அண்ணன் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் நெக்லஸ் காணாம போயிருச்சு, ஏதோ ஒரு ஆட்டோல தான் மிஸ் ஆயிருக்கு, அதனால எல்லா ஆட்டோவையும் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாருமே சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. சும்மா ஏமாத்துறதுக்காக தான் ஹீரோ இப்படி சொல்றாரு. கான்ஸ்டபிள் கூட ஹீரோ வந்திருக்காருல, ஹீரோ சொல்றது உண்மைன்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிடுறாங்க. அதே சமயம் இவர் என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒரு ஆட்டோக்காரரை நீங்க உள்ள வச்சிருக்கீங்கல்ல, அதனால மத்த ஆட்டோக்காரங்க பிரச்சனை பண்றதுக்காக வராங்க, சமாளிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவருமே அதுக்கு ரெடியா இருக்காரு. இப்ப ஆட்டோக்காரங்களாம் மொத்தமா வராங்க. இவங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருன்னு நினைச்சு வராங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. சண்டையை உருவாக்கணும்ல, அதனால ஈரவே கல்ல தூக்கி எறிகிறாரு. இன்ஸ்பெக்டர் மேல காயம் பட்டதுனால ஆட்டோக்காரங்க கூட சண்டைக்கு வராரு. ஏன் தேவையில்லாம அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஆட்டோக்காரங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. இங்க பயங்கரமா கலவரம் மாதிரி ஏற்படுது. அந்த விஸ்வநாத் இருக்கான் பாத்தீங்களா, நல்ல முத்துன்னு ஒரு மினிஸ்டரை வச்சுதான் ஓவரா ஆடுவான். அந்த நல்ல முத்துவும் வேற ஒரு மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துல உங்களோட தொண்டன்ற மாதிரி ஹீரோ வந்துடுறாரு. வந்தவரை இந்த மோரை மட்டும் குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி தராரு. சரின்ற மாதிரி இவரும் வாங்கி குடிக்கிறாரு. ஆனா அந்த மோர்ல இவர் கஞ்சாவை கலந்துருப்பாரு போல, இவருக்கு பயங்கரமா போதெல்லாம் ஏறிடுது. இவருமே மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ ஒரு வெள்ளக்காரங்க கூட தான் அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு. சைன் பண்ணவர் போதையில இருக்காருல, அந்த பொண்ணை கட்டிலாம் பிடிச்சிடுறாரு. இதை எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் விஸ்வநாத்தும் பாக்குறாரு. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாரு. சிஎம்ஓ கால் பண்ணி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நல்ல முத்துவ பதவி விட்டு தூக்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் விஸ்வநாத் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு வேற சில வேலை எல்லாம் வந்துருது இல்ல, தேவையில்லாம ஆளுங்களை உள்ள வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லாரையும் விட்டுரு அப்படின்ற மாதிரி ஆள் கிட்ட சொல்றாரு. இப்ப எல்லாரையும் வெளியே விட்டுறாங்க. ஹீரோ தான் சாமர்த்தியமா மணிவண்ணனை வெளியே எடுத்திருக்காரு. இப்ப வில்லன் கார்ல போயிட்டு இருக்கும் போது இவங்களோட ஆட்டோ முன்னாடி வந்து நிக்குது. இவங்க 2 பேருமே விஸ்வநாத் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் வச்சு நீ இந்த விஷயத்த பண்ண, எதுவுமே இல்லாம இந்த விஷயத்த நான் பண்ண, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒழுங்கா என்னோட காசை தந்துட்டேன்னா போயிடுவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ வம்புனா வம்புன்ற மாதிரி இவரும் சவால் விட்டுட்டு கிளம்புறாரு. டிபிக்கலா 2012 என்ன மாதிரியான கமர்ஷியல் படங்கள் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். இப்ப மணிவண்ணன் அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியில இவர் மாதவியை பாக்குறாரு. என்ன மாதவி இங்கே இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. மாதவி தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்னு தெரிய வருது. அப்ப இந்த வீட்லயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மாதவி அப்பாக்கு இவர் மேல பெருசா கோவம் இல்ல, ஏன்னா ஹீரோவோட அப்பா தெரியாம பேசிட்டாருன்னு நினைக்கிறாரு. எனக்கு உங்க மேல கோவம் இல்ல, இங்கே தங்குங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்த மாதவி ஏத்துக்க மாட்டாங்க. வேற ஒருத்தருக்கு தான் இந்த வீட்டை தருவேன், உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்றாங்க. காலியா இருந்த வீட்டை வேற ஒருத்தங்களுக்கு தந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு இடம்லாம் கிடையாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த வீடை யார் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் மாயாவும் சேர்ந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இப்ப வந்தவங்க ஹீரோக்காக தான் எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. மாதவி ஏற்கனவே சைன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. இவங்களுமே திரும்பி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிக்க மாட்டோம், இங்கே தான் இருப்போன்ற மாதிரி சொல்றாங்க. மாதவியால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி வந்த மாயா இருக்காங்கல்ல, வா போலான்ற மாதிரி ஹீரோவோட கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குற மாதவிக்கு லைட்டா பொசசிவா இருக்கு. இப்ப மாயா யோகாலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருக்காங்க. மாதவி அப்பாவும் ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் சீன சுந்தர்சியால மட்டும் தான் யோசிக்க முடியும். இந்த மாதிரி இவங்க ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் மாதவி கவனிக்கிறாங்க, கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ சரியா செய்யல, அதனால மாயா இருக்காங்கல்ல, அப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும்ன்ற மாதிரி நெருங்கி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற மாதவிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. யோகா சொல்லி கொடுக்கறதுலாம் ஓகே தான், ஆனா இப்படியா ட்ரெஸ் போட்டு சொல்லி தருவீங்கன்ற மாதிரி மாதவி கேக்குறாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பிரச்சனை, யோகா ட்ரெஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. விடுங்க, அந்த பொண்ணுக்கு யோகாவை பத்தி என்ன தெரியும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதவியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியும்ன்ற மாதிரி மாதவி சொல்றாங்க. மாயா இருக்காங்கல்ல, இப்படி பண்ணி காட்டுன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்க. சரி நானும் ட்ரை பண்றேன்ற மாதிரி மாதவி பண்ண ட்ரை பண்றாங்க. ஏடாவிடமா இவங்க இடுப்புல சுளுக்கு பிடிச்சிருது, எடுத்து விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோவா கையை வச்சு எடுக்கிறதுக்காக வராரு, கையெல்லாம் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
கைய வைக்காம சுளுக்கு எடுக்கணும்னா வேற ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க ஒரு நாய் இருக்கும், அந்த நாயை இவர் ஓபன் பண்ணி விடுறாரு. மாதவியை கடிக்க விடுற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப மாதவி அந்த நாய்க்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாலாம் ஓடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அந்த வலியே சரியாயிருது. இப்ப மாதவி இருக்காங்கல்ல, கிணத்துல கயிறை மாட்டதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஹெல்ப் பண்றதுக்காக வராரு. இப்ப கயிறு ஸ்லிப் ஆகி இவங்க ஏடவிடமா கிணத்துக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. இப்ப இவங்க கத்திட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்டு மாயா வராங்க. மாயா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப இவங்களுமே ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துடுறாங்க. ஆக மொத்தத்துல 3 பேர் கிணத்துக்குள்ள இருக்காங்க. வேற யாராவது வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பாக்குறாங்க. சரி நாங்கெல்லாம் சேர்ந்து தூக்குறோம், முதல்ல யாராவது வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம போயிட்டா மாயா என்ன பண்ணுவான்னு தெரியாது, நம்ம போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மாயா நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மாயா இருக்காங்கல்ல, நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நீங்க தூக்குங்க, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி நம்ம தூக்குவோன்ற மாதிரி இவங்களும் கயிறை இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப மேல வரும்போது இவர் 2 பேரையும் ஒரே டைம்ல தூக்கிட்டு வராரு. கிணத்துக்குள்ள விழுந்து செத்தவனை பார்த்திருக்கேன், வாழ்ந்தவனை இப்பதான் பாக்குறேன்ற மாதிரி கல்யாண் சொல்றாரு. படத்துல இங்க ஒரு சாங் வச்சிருக்காங்க. மினிஸ்டர் நல்ல முத்துக்கு போஸ்டிங் போச்சுல, அதை திரும்பி வாங்கி தரேன் விஸ்வநாத் சொல்லியிருக்காரு. ஆனா விஸ்வநாத்துக்கு அந்த போஸ்டிங் போயிருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இத பாக்குற நல்ல முத்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு வாங்கி தர சொன்னா என்ன உனக்கு வாங்கிட்டேன்னு கேக்குறாரு. உன் பேர் ரொம்ப டேமேஜா இருக்கு, அதனாலதான் நான் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. உனக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும், நான் களத்துல 20 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கேன், எனக்கு தான் அந்த பதவி வேணும்னு சண்டை போடுறாரு. உன்கிட்ட இருந்த ஆள் எல்லாருமே என்கிட்ட வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தனியாலவே நான் உன்னை கவனிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நல்ல முத்து பேசிட்டு இருக்காரு. அப்ப விஸ்வநாத்தோட அடியாள் இருக்காருல, இவருக்கு பின்னாடி பொறுமையா வராரு. இப்ப விஷ ஊசியை போட்டு இவரோட கதையை முடிச்சிடுறாரு. பாஸ் நான் கதையை முடிச்சிட்டேன், நீங்க பதவி ஏற்க போங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி விஸ்வநாத்தம் காலை கட் பண்றாரு. நல்ல முத்து வர சொன்னாருன்ற மாதிரி ஹீரோக்கும் கல்யாணுக்கும் போன் கால் வந்திருக்கும். இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா இந்த இடத்துல நல்ல முத்து இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. விஸ்வநாத் தான் வேணும்ட்டே மாட்டி விட்டுருக்கான்னு ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப போலீஸுங்க இங்க வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இவர் சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வரும்போது இவர் உயிரோட இருக்கிற மாதிரி நம்ம எப்படியாவது டிராமா பண்ணணும்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப இவர் சாகாத மாதிரி இவங்க ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வரும்போது நல்ல முத்து பேசுற மாதிரிலாம் இவங்க செட் பண்ணிடுறாங்க. என்ன இவர் சாகாம இருக்காருன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் உடனே விஸ்வநாத்துக்கு கால் பண்றாரு. அவன் இன்னும் சாகாம இருக்கான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விஸ்வநாத் இருக்கார்ல, உடனே அந்த அடியாளுக்கு கால் பண்றாரு. சாவடிச்சிட்டேன்னு சொன்னல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், போய் அவனோட கதையை முடின்ற மாதிரி சொல்றாரு. சரி பாஸ் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் வண்டியை திருப்ப ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டர் சாவலன்னு காட்டுறதுக்காக போற வர பொண்ணுங்களுக்கு எல்லாம் கையை காட்டுற மாதிரி இவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அடியாள் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆமா இவன் இன்னும் சாவல போல, இப்ப கதையை முடிக்கிறேன்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்து பாடி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சிடுறாரு. இவனை கார்ல போட்டு கொண்டு போலான்ற மாதிரி கொண்டு போறாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க பார்த்து பாடியை வண்டியில இருந்து எடுத்துடுறாங்க. அது தெரியாம அவர் வண்டியை ஓட்டுறாரு. இப்ப ஹீரோவும் கல்யாணம் சேர்ந்த மாதிரி வேற ஒரு இடத்துக்கு பாடியை கொண்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் விஸ்வநாத் பாத்துறாரு. அவன் செத்துட்டான்னு சொன்ன, இன்னும் சாவலடா, எப்படியாவது சாவடி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பாஸ் என் பின்னாடி தான் அவன் இருக்கான்ற மாதிரி இவர் திரும்புறாரு. பார்த்தா காருக்கு பின்னாடி பாடி இல்லைன்னு தெரியுது. கவலைப்படாதீங்க பாஸ், எப்படியாவது நான் கதையை முடிச்சிடுறேன், நீங்க பதவி ஏற்க போங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவருமே சிஎம் முன்னாடி பதவி ஏற்கிறதுக்காக வந்துடுறாரு. மீடியா ஆளுங்க கிட்ட பேசிட்டுலாம் உள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப மொட்டை ராஜேந்திரன் இருக்கார்ல, ஒரு இடத்துல இந்த நல்ல முத்துவ பாத்துறாரு. நீ இங்கதான் இருக்கியான்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. இப்போ ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணிடுறாரு. பாஸ் நீங்க நம்பல, இப்ப கொல்றேன், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கத்தியை வச்சு திரும்ப திரும்ப அவரை குத்தி சாவடிச்சிடுறாரு. இப்ப இந்த இடத்துல விஸ்வநாத்தும் பதவியை ஏற்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு வீடியோ பிளே ஆகுது. ஆக்சுவலா இந்த மொட்டை ராஜேந்திரன் ரெக்கார்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. ஹீரோ தான் இந்த இடத்துல பிளே ஆகுற மாதிரி பண்ணிருப்பாரு. இதனால எல்லாருமே சிஎம் கிட்டயும் விஸ்வநாத் கிட்டயும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல, எது வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. விஸ்வநாத்தும் மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியாம கார்ல வந்து ஏறுறாரு. கார்ல ஏறும் போது தான் ஹீரோ அந்த கார்க்குள்ள உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. என்னப்பா இந்த ஆட்டம் போதுமா, இப்பயாவது காசை தெரியா இல்ல வேற ஏதாவது பண்ண போறியான்ற மாதிரி நக்கல் பண்றாரு. வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சிஎம் விஸ்வநாத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. சிஎம் மீறி இவரால எதுவுமே பண்ண முடியல, கலவரம் மாதிரி ஏற்படுத்தினாதான் நம்ம பொழப்ப ஓட்ட முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நிறைய பகுதியில கலவரத்தை இவர் திட்டமிட்டு உருவாக்குறாரு. இந்த கலவரத்தை சாக்க வச்சு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் கார்ல வந்துட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணிடுறாரு. 2 பேருமே கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இது எல்லாம் கல்யாண் சொல்லி தான் ஹீரோக்கு தெரிய வருது. அவன் திட்டமிட்டு இந்த கலவரத்தை பிளான் பண்ணிருக்கான். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மோட்டோ இருக்கும். அவன் காசை இடமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல, எப்படியாவது அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கலவரத்துல நிறைய பெரிய ஆளுங்கலாம் செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறன்ற மாதிரி சாக்கு வச்சு விஸ்வநாத் ஒரு இடத்துக்கு வராரு. ஹீரோவும் விஸ்வநாத் பிஏவை திட்டமிட்டு ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. லாக் பண்ணிடுறாரு. விஸ்வநாத் பிளான் என்னன்னு கேக்குறாரு. அவன் வண்டியில காசை கொண்டு போறான், டெல்லி வரைக்கும் கொண்டு போயிட்டானா அங்க ஆளுங்க கிட்ட பேசி ஆட்சியை புடிச்சிருவான், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த காசை நம்ம எப்படியாவது தூக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. காசு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, இப்ப ஹீரோ சட்டுன்னு அந்த வேன் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை விஸ்வநாத்தும் ஆளுங்களும் பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா விஸ்வநாத் ஆளுங்கெல்லாம் மாற்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஏற்பாடு பண்ணிடுவாரு. சோ விஸ்வநாத் மட்டும் தான் ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இது போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அதனால எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி விஸ்வநாத் நேரடியா சண்டை போடுறதுக்காக வராரு. இந்த இடத்த வச்சு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோ தான் பயங்கரமா அடி வாங்குறாரு. அடி வாங்கின ஹீரோ இருக்கார்ல, இப்ப பெயிண்ட் இருக்கிற இடத்துல விழுந்து கிடக்குறாரு. ஹீரோ கதையை முடிக்கலான்ற மாதிரி இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோ முடிச்சிடுறாரு. தண்ணி ஃபோர்ஸா அடிக்குதுல, அதுல உடம்புல இருக்க பெயிண்ட் எல்லாம் போயிருது. இப்ப ஹீரோவா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் காட்டுறாரு. இப்ப ஓடி வந்து திரும்பி இவர் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டையில ஹீரோ இந்த வாட்டி அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அவனுமே காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறான். விஸ்வநாத்தோட பிஏ இருக்கார்ல, அவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்லாம் தந்துடுறாரு. அதனால விஸ்வநாத்தை அரெஸ்ட் பண்றாங்க. அதே சமயம் ரமேஷோட வேலை போச்சு பாத்தீங்களா, அந்த வேலை திரும்பி ரமேஷ்க்கு கிடைச்சிருது. அதே சமயம் சண்முகம் சேர வேண்டியவங்களுக்கு எல்லாம் காசை தந்துடுறாரு. இப்ப கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுறாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதவியும் மாயாவும் ஹீரோக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோவை பாக்குறதுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி சமாளிக்க போறேன்னு கல்யாண் கேக்குறாரு. வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த இடத்துல டாக்டரா ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த ரோலை சதா தான் பண்ணிருப்பாங்க. இவருமே சதாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. பதிலுக்கு அவங்களுமே சிரிச்ச மாதிரி இங்க இருந்து நடக்கிறாங்க. ரெண்டு பத்தாதுன்னு மூணாவது வேறையா அப்படின்ற மாதிரிலாம் கல்யாண் கேட்கறாரு. இப்ப கடைசியில சதாவும் இவரும் டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சாங்கை காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல காமெடிலாம் இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை படமா பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு வாட்டி கண்டிப்பா படத்தை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான்